ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இந்த வசனம் ஆரம்ப காலத்துக்கு உரியது அல்ல, ஏசாயா காலத்துக்கு உரியதும் அல்ல. இது கடைசி காலத்திற்கு இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் என்னும் 12 கோத்திரத்தினுடைய ரட்சிப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அதை முன்னறிவித்த அந்த வேத வசனம். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ வெட்கப்படாமல், நீங்களோ குறைவில்லாமல். அப்ப தேவன் 2 காரியங்களை சொல்லுகிறார். நம்ம ஒன்று தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இப்ப அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வராது, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட மாட்டான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசுக்கு தெரியும் இஸ்ரவேல் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று. அதனால்தான் பிசாசு இஸ்ரவேலுக்குள்ள பல குழப்பங்களை, பல காரியங்களை அவன் செய்து வருகிறான். நீங்க இஸ்ரவேல் தேசத்தை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல ரகசியங்கள், காரியங்கள் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேல் தேசத்திற்கு அடுத்து பல தேசங்களிலேயும் ஜனங்கள், கோத்திரங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறது, அவர்களை எல்லாம் நான் ரட்சிப்பேன். எப்படி ரட்சிப்பேன்? நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துதான் மேசியா, இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்பதை அறிய பண்ணுவேன். இதுதான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிற ஒரு காரியம். இது யாரை கொண்டு செய்வார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கொண்டுதான் செய்வார். வேற வானத்திலிருந்து தேவதூதலை அனுப்பி அல்ல, உங்கள் மூலமாக, என் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். நீங்க கேட்கலாம், நான் எப்படி இஸ்ரேலுக்கு போய், நான் எப்படி யூதா ஜனங்களை பார்த்து, நான் எப்படி சுவிசேஷம் அறிவிச்சு, எப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் பல இடங்களில் யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இஸ்ரவேலில் பல கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆந்திராவில் சமீபத்தில் ஒரு 300 குடும்பம் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கிறார்கள், டெல்லியில் இருக்கிறார்கள், குஜராத்தில் இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களில் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த யூத மார்க்கத்தை பின்பற்றி வருகிற அந்த ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஏன் விசேஷமா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஜனம், மணிப்பூர்ல இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அது இசக்கார் கோத்திரத்தின் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்கள். அது அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப். இது 2021 வருஷத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு 2002 அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. நீங்கள்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, இசக்கர் கோத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுத்து, பின்பு மரபணு டெஸ்ட் எடுத்தார்கள். மரபணு டெஸ்ட் எடுத்து 2022 அவர்கள் எல்லாரும் இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இஸ்ரவேலுடைய
அந்த மரபணு அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று கண்டுபிடித்த பின்புதான் ஒரு 5000, அதாவது ஒரு 5000 சில்லற பேர் அவர்கள் அங்கே இருக்கிறதை கன்ஃபார்ம் செய்தார்கள். முதல்ல ஒரு 1000 சில்லற பேரை இஸ்ரேலுக்கு அழைத்துட்டு போவதற்கு சம்மதம் தெரிவித்து அவர்கள் இருக்கிற அந்த நாட்கள் தான் மணிப்பூரில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்து நிறைய பேர் அதில் மறிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அங்கேயும் இருக்கிறது, அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களிலும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு போய் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அதே போல பலர் இந்தியாவில் இருக்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை யாரை கொண்டு ஆண்டவர் செய்தார்? அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வந்தாரா? இல்லை வானத்திலிருந்து தெய்வத்தூதில் கொண்டு வந்தாரா? இல்லை. இங்கே இருக்கிற மிஷனரிகள், நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள், பல ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய மிஷனரிகள் போய் அங்கே சுவிசேஷம் அறிவித்து ஆலயத்தை கட்டி அங்கே ஆராதனை நடத்தி இருக்கிறார்கள். இதில் பெரும் பங்கு பல திருச்சபைகள் அது பங்கு பெறும். ஏஜி ஸ்தாபனம் பங்கு பெறும், FMBB பங்கு பெறும், இன்னும் பல ஸ்தாபனங்கள். நமக்கு இதெல்லாம் 1-2 ஸ்தாபனங்கள் நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள், பிளஸிங் யூத் மிஷன் இருக்கு, இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் அந்த பகுதியில் நார்த் ஈஸ்டில் சுவிசேஷம் அறிவித்து அநேகரை ரட்சித்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பர்மாவிலேயும், அதாவது மியான்மர் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலேயும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், யூதர்கள் அல்லது வேறே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆரோவில்லி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில். அந்த பகுதியில் எங்களுடைய விசுவாசி வேலை செய்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அவர்கள் அழைத்திருந்தார்கள். அப்போ அந்த என்ன டிஷ்ஷுன்னா இஸ்ரேல் தேசத்து டிஷ். அது இஸ்ரேல் தேசத்தில் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு பாருங்கள், நம்ம ஊரில் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எங்களை அழைத்திருந்தார். அது நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இல்லைனாலும் அது வித்தியாசமாக இருந்தது. அதாவது அவருங்க முட்டை ஆம்லேட்டு, அதில் வெங்காயம், வெள்ளரி பிஞ்சு, தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கு மேலே முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே ஒலிவ எண்ணெயை ஊற்றி அப்படியே அவங்க வேக வச்சு கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அந்த ஃப்ரை பண்ண மாதிரி இல்லை, ஓவனில் வச்சு எடுத்ததுனால அது ஒரு வித்தியாசமான சுவையோடு இருந்தது. அது சாப்பிடுவதற்கு நல்லதாக இருந்துச்சு. அப்புறம் கொண்டைக்கடலை ஸ்மாஷ் பண்ணி அது ஒரு டிஷ்ஷு. இப்படி மதிய உணவே அது அவங்களுக்கு அதான். அப்போ நான் அந்த எங்கள் சபை விசுவாசி சகோதரிக்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் அந்த அம்மா எந்த ஊருன்னு கேட்டிங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் இஸ்ரேல், அவங்க இஸ்ரேல் சொன்னாங்க. உடனே அவங்க பேர் இசபெல்லா, இஸ்ரேல்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், இஸ்ரேலில் ஆர் யூ ஜூ அப்படின்னு கேட்டோம். அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. அந்த அம்மா கோவம் டேபிளில் ஓங்கி ஒரு தடுத்துடுச்சு. ஹவு டு யூ கால் மீ, ஹவு டு யூ ஆஸ்க் மீ தட் ஐ எம் ஜூ? ஐம் நாட் ஜூ, மை கிளான் இஸ் டான், தான் கோத்திரத்தை சார்ந்தவள் என்று அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னாங்களாம். அதை கேட்டவுடனே எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர்களை நானும் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் போய் அவங்ககிட்ட இதை விசாரிக்கல, ஆனால் அவங்க அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த விசுவாச பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க, நான் தான் கோத்திரத்தை சார்ந்தவள். அந்த ஹோட்டலில் வரக்கூடிய எல்லா பொருளுமே இஸ்ரேல் தேசத்துலேருந்து தான் வரும். எண்ணெய், பருப்பு, எதுனாலும் அங்கேருந்து தான் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸை அவர்கள் செய்து வந்தார்கள். அப்போ நமக்கு தெரியல, அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதை நான் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு இந்த சகோதரி சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவங்க தலையாட்டிக்கிட்டாங்க.
இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய பொறுப்பும் பாக்கியமும் இந்தியர்கள் மேலே தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் தான் ஒரு பெரிய எழுப்புதல், கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதனால் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக போய் நின்று, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு நீர் என்னை பயன்படுத்த போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும், 2700 ஆண்டுகளுக்கு முன்பு, 2750 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும், இன்றைக்கு அது நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கத்தான் செய்ய வேண்டும். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க, ஆண்டவரை என்னை கொண்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நீர் பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியாது யார் யூதர்கள், யார் இசக்கர் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், ரூபன் கோத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கலாம், நல்லா தமிழ் பேசலாம், ஆனால் அவங்களுடைய தொடுகை, அவங்களுடைய ஆராதனை முறை வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அது தெரியாது, ஏதாவது இஸ்லாமியர் போல இல்லைன்னா வேறு ஏதாவது போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் யூதர்கள் அந்த தலையில் துணியை போட்டு அவங்களும் ஜெபிக்கிறது, அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறதெல்லாம் இப்ரிய பாஷையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியாமலே நிறைய பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கலாம். இப்போ கர்த்தர்கிட்ட கேளுங்க, அந்த நித்திய ரட்சிப்பு என் மூலமாக வெளிப்பட எனக்கு கிருபதாரம் என்று கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென்.